மெல்ல மெல்ல நகர்ந்து வந்திருக்கின்றோம். இன்னும் சில அதிதிகள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க காத்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே அவர்கள் இந்த அரங்கத்துக்குள்ளே வருகை தரும் நிலை இருக்கிறது. அதற்கிடையிலே எங்களுடைய இந்த இசை மகுடம் பாடல் போட்டியினுடைய நடுவர்களாக இங்கே களம் புகுந்திருக்கக்கூடிய 6 பேர் இங்கே அரங்கத்தினுடைய முன்புறமாக வீற்றிருக்கின்றார்கள். அதிலே திரு ரங்கநாதன் அவர்கள் எங்களுடைய யாழ் இசை மகுடம் பாடல் போட்டியினுடைய ஆரம்ப கட்ட குரல் தேர்வுகளிலும் தன்னுடைய அற்புதமான நடுநிலைமை பணியினை வழங்கி சிறப்பித்திருந்தவர். இந்த இறுதிப் போட்டியிலும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவருக்கு அருகாமையிலே கதை பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் கலைஞரை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவ்வளவு தூரம் அவருடைய அனுபவமும் அவருடைய இசை வான்மையும் இருக்கிறது. திரு ரகுநாதன் அவர்கள் முறைப்படி இசையினை கற்று முறையாக இசையினை மேடைகளிலே அள்ளி வழங்கி ரசிக நெஞ்சங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர். அவருக்கு அடுத்ததாக திரு முரளி அவர்கள் ஒலிப்பதிவு என்கின்ற அந்த கலை வடிவத்தினை உன்னதமாக எங்கள் மண்ணுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடியவர். ஏராளமான இசை தட்டுகளிலே தன்னுடைய வான்மை மிக்க பணியினை வழங்கிய பெருமைக்குரியவர் முரளி அவர்கள். அவருக்கு அடுத்ததாக எமது இந்த பாடல் போட்டியினுடைய அதிதியாக இங்கே தென்னிந்தியாவில் இருந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய பாடக நட்சத்திரமான திரு செந்தில்தாஸ் அவர்கள் இங்கே எங்களோடு வீற்றிருக்கின்றார். அவருக்கு அடுத்ததாக பழம்பெரும் பாடகி ஜே பாரதி கௌசிகன் அவர்களும், அவருக்கு அருகிலே ஈழமண்ணினுடைய மற்றும் ஒரு புகழ் பூத்த அனுபவ பாடகி பாடக சகோதரி மேரி அவர்களும் வீற்றிருக்கின்றார்கள். இந்த 6 நடுவர்களினுடைய அற்புதமான நடுநிலைமை தன்மையானது இன்றைய தினத்திலே யாழ் மண்ணின் புகழ் பூத்த யாழ் இசை மகுடம் பாடல் போட்டியினுடைய வெற்றியாளரை இந்த மேடை இன்னும் சில மணிப்பொழுதுகளில் உங்கள் கண்முன்னே கொண்டு வர காத்திருக்கிறது என்பதை மன மகிழ்ச்சியோடு இந்த இடத்திலே அறிய தருகின்றேன்.